guys, welcome back to my channel. So இவ்வளோ நாள் நான் எங்கே போயிருந்தேன் அண்ட் நான் என்னோட டிஎன்பிஎஸ்சி ஸ்ட்ராட்டஜி எந்த லெவலில் இருக்குது இதை பற்றி தான் ஒரு ஹோல் வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஃபெபி. ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஃப்ரெஷ்ஷராக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு விஷயம் இவ்வளோ நாள் பண்ணது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிச்சு. என்னென்னா, நம்ம டைம் டேபிள் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் போடுவோம்ல, அந்த டைம் டேபிள் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் அதே சமயம் அந்த டைம் டேபிளை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் அதே மாதிரி தான் ஒரு டைம் டேபிள் போட்டேன். இன்றைக்கி வர தொடங்கவே இல்லை. டைம் டேபிள் போட்டுட்டு வச்ச இடம் தான் ட்ராயருக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ பேக் டு மை ஃபார்ம் தொடங்கலாம், ஸோ ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ உங்களில் யாராவது புதுசாக படிக்கணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நோட்ஸ் வேணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறீங்களா? மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஜூன்லேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ நோட்ஸு ப்ளஸ் ஃப்ரீயாக தான் எல்லாமே, ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம். ஸோ என்னோடய யூடியூப் சேனலில் டெய்லி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் ரெகுலராகிட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சரி, நான் 1 மந்தாக வீடியோஸ் போடல. ஸோ அது எதுனாலனா சர்ச் ஃபங்க்ஷன் அந்த மாதிரியெல்லாம் இருந்தனால நான் கொஞ்சம் குயிட் பண்ணேன். டிஎன்பிஎஸ்சி ஜேர்னியை லைட்டாக பிரேக் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து பிஎட் பண்ணிகிட்ருக்கேனால அதுலேயும் கொஞ்சம் படிக்கிறதுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் நிறைய இருந்துச்சு. அப்போ அதை வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஎட் பக்கம் கொஞ்சம் போயிட்டேன். அது என்னோடய ப்ரொஃபஷ்னல் கரியர் கோர்ஸ், அதனால நான் அதையும் கொஞ்சம் சைட் பை சைட் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். ஸோ இனி அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அங்கே வச்சுட்டு நான் பேக் டு மை ஃபார்ம். ஸோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இனி வந்து June 1, ஸோ மேக்ஸிமம் 200 days எல்லாம் இருக்குது. ஸோ அது ரொம்ப கம்மியான நாட்கள் தான் ஃப்ரெஷ்ஷராக எனக்கு. பட் பார்ப்போம், கடவுள் மேலே நம்பிக்கையை போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். கடவுள் என்ன நடத்துகிறாரோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்றேன். உங்களுக்கும் யாராவது புதுசாக ஜாயின் பண்ணிங்கன்னா மறக்காமல் என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒவ்வொரு நாள் படிக்கிறது எப்படி, ஸோ நான் என்னெல்லாம் படிக்கிறேன், எப்படி படிக்கிறேன், ப்ளஸ் வந்து இந்த 1 month கேப் நான் படிக்கலை. ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் டிஎன்பிஎஸ்சியில் வந்து நிறைய லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள பற்றி உள்ள ஷார்ட் நோட்ஸ், குறிப்பு அதெல்லாம் லாங்காக எடுத்துருக்கேன். ஸோ அதுவும் அப்கமிங் வீடியோஸில் நான் ஃபுல் நோட்ஸாக வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, சரி இதுக்கு கூட நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி கூட ஸ்டார்ட் பண்ணலாமான் இருக்கேன். ஸோ பார்ப்போம், அதுவும் இதுவும் மட்டும் டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் வெயிட் லாஸ் ஜேர்னி நமக்கு சேர்ந்து போகுதா, ஏதாவது ஒன்றாவது நடக்குதான்னு பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன். நானும் அதுக்கு வந்து ரொம்ப ஈகராக தான் இருக்கேன். June 1 பார்ப்போம் என்னோடய லைஃப் எதை நோக்கி போகுது அப்படின்னு. ஸோ ரெண்டும் நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா வெயிட் லாஸ் டொர்ரு அந்த ஸ்டடீஸ் வந்து போகும் அப்படின்னு நம்புவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்லாம் எனக்கு தெரியாது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் போடுங்க அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் மோர் டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ். தேங்க்யூ.